அடிக்கிற வெயில்ல வறண்டு போனது கிராமம். எல்லாரோட முகமும் வாடி போயிருந்தது. தர்பூசோட ஜூஸால நிறைஞ்சது இந்த குளம். ஏதோ ஒரு இனிமையான வரம் போல் இருந்தது. இடையில் பேராசை வந்தபோது மறுபடியும் சந்தோஷம் மூடப்பட்டது. பகிர்ந்து கொள்வதில் தான் சுகம் கிடைக்கிறது. இதைத்தான் தனித்துவம் என்று அறிந்தது மனம். ஒன்று கூடி அனைவரும் கைகோர்த்தால் அந்த கிராமமே சிரித்தது மகிழ்ச்சியில். அன்பு, மன்னிப்பு, அப்புறம் ஒற்றுமையில் தான் திடமான வாழ்க்கை அமைகிறது. பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அந்த மைதானம் முழுக்க தவா மாதிரி சூடாகிக்கிட்டே இருக்கு. மர நிழலுக்கு கீழே சில மாடுகள் உட்கார்ந்துருக்கு. பயங்கரமான வெயில்னால அவங்க நாக்கெல்லாம் வெளியே வந்திருக்கு. பக்கத்திலேயே உடைஞ்சு போன ஒரு ஹேண்ட் பம்ப் இருக்கு. அதுக்கு கீழே கொஞ்சமா தண்ணி நிறைஞ்சிருக்கு. அப்பதான் ஒரு காக்கா வந்து அங்க உட்கார்ந்தது. அப்புறம் அந்த தண்ணீரை குடிக்க முயற்சி பண்ணுது. அந்த சமயம்னு பார்த்து பிரிட்ஜும் ஷீத்தலும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. பயங்கரமான வெயில்ல 2 பேரும் வேர்வையால நனைஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து மரத்தடியில இருக்கிற திண்ணையில உட்கார்ந்தாங்க. இந்த வெயில் என்ன பக்கோடா மாதிரி வறுத்து எடுத்துடுச்சு. தண்ணி இல்ல, சரி தண்ணி கூட இப்போ வத்தி போகுது. இனிமே என்ன நடக்க போதோ தெரியலையே. எனக்கு பெரிய பனிக்கட்டி படுக்க வேணும். எனக்கு ஒரே ஒரு ஐஸ் துண்டு வேணும். அதுவே எனக்கு போதும். அந்த வெயில் பயங்கரமா இருந்தது. அது மர கிளைகளுக்கு நடுவுல கூட உள்ள வருது. அப்ப சரி, நான் கிளம்புறேன். அப்பா சொன்னாரு டேம பழுது பார்க்கறதுல அவருக்கு உதவி செய்யணுமா. இவ்வளோ வெயிலியா வேலை பார்க்க முடியுங்க? வேற என்ன பண்றது? செஞ்சுதான் ஆகணும். பிரிட்ஜு அங்க இருந்து ரோட்டை நோக்கி போன போது திடீர்னு பயங்கரமான வெயில்னால அவனுக்கு தலை சுத்தல் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவன் அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்தான். இத பார்த்துட்டு ஷீதல் ரொம்பவே பயந்து போயிட்டான். அவன் உடனே அவன் கிட்ட ஓடினான். அப்புறம் சத்தம் போட்டு உதவி உதவின்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அட, யாராவது இருக்கீங்களா? சீக்கிரமா வாங்க. மேல வானத்துல சூரியன் ரொம்ப பளபளன்னு மின்னிட்டு இருக்காரு. அப்புறம் அதுல இருந்து வர பயங்கரமான வெயில் கிராமம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. சாயந்தரம் ஆக ஆரம்பிச்சது. விபீஷன் தன்னுடைய பயிர்ல செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய தர்பூஸ் தோட்டம் அதே குளத்துக்கு பக்கத்துல இருக்கு. அது ஒரு சமயத்துல பிரிட்ஜோட அப்பாவுக்கு சொந்தமா இருந்தது. அவர் அப்படியே நடந்துகிட்டே தன்னுடைய வயல்ல இருக்கிற பயிர்களை பார்த்தாரு. தர்பூஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்புறம் பழுக்கிற தருவாயில இருக்குதுங்க. ஆனா அவருடைய கவனம் பக்கத்துல இருந்த குளத்து மேல பட்ட போது அவருடைய முகம் கொஞ்சம் சோகமாயிடுச்சு. அவர் தன்னுடைய வயலோரத்துல உட்காந்துட்டு தண்ணிக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிச்சாரு. அப்பதான் அங்க பிரிட்ஜியோட அப்பா லக்கன் வந்தாரு. அப்புறம் இந்த வெயிலோட பிரச்சனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மைதான், வெயில் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அது போதாதுன்னு இப்போ இது தண்ணி பற்றாக்குறை. அது சரி, நான் கேள்விப்பட்டேன் மதியம் பிரிட்ஜுவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சாமே. இப்போ அவன் நல்லா இருக்கானா? இப்போ அவன் நல்லா இருக்கான். நானும் வேலை இருந்ததுனால சீக்கிரமா வந்துட்டேன். இப்பதான் அப்படியே நடந்துட்டு வரலாமேன்னு வந்தேன். இந்த வெயில் பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையும் எப்பதான் தீரும்னு தெரியலையே. 2 பேரும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ராத்திரி பிரிட்ஜு படுக்கையில உட்காந்துருந்தான். அப்பதான் அவனுடைய அம்மா கையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவனுடைய அப்பா லக்கன் கிட்ட வந்தாங்க. லக்கன் தரையில உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல பிரிட்ஜோட அம்மா பாருலும் அவங்களோட வந்து உட்காந்துட்டாங்க. வீட்டுல இருக்கிற தண்ணி கூட இப்ப தீர போகுது. இனிமே என்ன நடக்குமோ தெரியல. கிராமத்துல இருந்த ஹேண்ட் பம்பும் உடைஞ்சு போச்சு. தண்ணி எப்ப வருமோ யாருக்கும் தெரியாது. இப்போ என்னன்னு சொல்றது? இந்த டேம பழுது பார்க்கறதுக்கு இன்னும் நேரம் ஆகும் போல இருக்கு. இவ்வளோ பயங்கரமான வெயில்னால மக்களும் வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருடைய முகத்திலையும் சோகம் நல்ல தெளிவா தெரியுது. இந்த சூழ்நிலையில ராத்திரியும் கடந்தது. மறுநாள் காலையில ஒரு புது கவலையோட ஆரம்பித்தது. லக்கன் அப்புறம் விபீஷன் பிரிட்ஜு அப்புறம் ஷீதல் கூட மர அடிவாரத்துல சந்திச்சாங்க. அவங்க இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. என்னோட தோட்டத்து தர்பூசணி கொஞ்ச நாள்ல பழுக்க போகுது. அப்படி நாளைக்குள்ள கிராமத்துக்கு தண்ணி வரணும்னா மொத்த பயிர்களும் வீணாயிடும். கிராமத்துலயும் சிட்டி போல ஸ்விம்மிங் பூல் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். அப்படி மட்டும் இருந்ததுன்னா மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நிம்மதியா இருந்திருக்கும். ஸ்விம்மிங் பூலா கிராமத்துலயா? அது எப்படி? குளம் இருக்கு, ஆனா இந்த பயங்கரமான வெயில்னால அதுவும் வறண்டு போச்சு.
பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லாரும் ஆமான்னு தலையாட்டினாங்க. அப்புறம் அங்கிருந்து லக்கன் கிளம்பி போனாரு. லக்கன் அந்த டேம் கிட்ட போனாரு. அப்புறம் அங்க இருக்கிற நிலைமையை நல்லா கவனமா பார்த்தாரு. டேமோட நிலைமை முன்ன விட ரொம்ப மோசமா இருந்தது. அவர் உடனே அதை கவனமா பார்த்தாரு. அணையில ஏதும் கசிவு இருக்கா இல்லையான்னு. அப்பதான் அவர் கூட வேலை செய்யற ஆட்களை தேடினாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரும் அங்க வந்துட்டாரு. அடே சார், நீங்க வந்துட்டீங்களா? ஆ, என்ன இது? டேமோட லீக்கேஜ் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? நான் இன்ஜினியர் கிட்ட பேசிட்டேன் சார். சாயந்தரத்துக்குள்ள ரிப்பேரிங் சாமான் எல்லாமே வந்துரும். அதுக்கப்புறமா நாம இதை சரி பண்ணிடலாம். லக்கன் சரின்னு சொல்லி தலையை அசைச்சாரு. அப்பதான் அவர் அந்த டேமோட போட்டு துருப்பிடிச்சிருக்கிறத பார்த்தாரு. மெல்ல மெல்ல தண்ணி கசிஞ்சிட்டு இருந்தது. ராத்திரி நேரத்துல துருப்பிடிச்ச போட்டு திடீர்னு உடைஞ்சிருச்சு. அப்படி டேம்ல இருந்த தண்ணி எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சது. டேம்ல இருந்த தண்ணி எல்லாம் வேகமா கசிச்சு தண்ணியில கொட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் அங்கிருந்து விஷயோட வயலுக்கு வந்து சேர்ந்துடுச்சு. தண்ணீரோட வேக ஓட்டம் வயல்ல பழுத்து இருந்து எல்லா தர்பூசணியும் அப்படியே மிதந்து பக்கத்து குளத்துக்கிட்ட போயிடுச்சு. வேகமான தண்ணீர்னால தர்பூசணி இடிச்சு வெடிச்சு போச்சு. அப்புறம் அதோட ஜூஸ் குளத்து தண்ணியோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ராத்திரி ரொம்ப பயங்கரமான இருட்டாயிடுச்சு. அதனால இது எதுவுமே யாரோட பார்வையிலையும் படல. மறுநாள் காலையில கிராமத்து ஜனங்க எல்லாரும் குளத்துக்கிட்ட ஒன்று கூடினாங்க. அவரோட லக்கன், ஸ்ரீதர், பிரிட்ஜு, விபீஷன் அப்புறம் பார்வலும் நின்றுட்டு இருக்கா. எல்லாரும் அதிர்ந்து போய் அந்த குளத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. குளத்து தண்ணி செவந்த நிறத்துல மாறிடுச்சு. அப்புறம் தண்ணிக்கு மேல வெடிச்சு போன தர்பூசணி மிதந்துட்டு இருந்தது. அப்பா, என்ன இது? எனக்கு புரிஞ்சிடுச்சு. டேமோட லாக்ல துருப்பிடிச்சிருந்தது. அப்புறம் லீக்கேஜ் இருந்தது. அநேகமா இந்த மோட்டர் உடைஞ்சிருக்கும். அப்புறம் டேம் தண்ணி கொட்டி இங்க வந்துருச்சு. அப்புறம் இவ்வளோ பெரிய வெள்ளம் நமக்கு தெரியவே இல்லை. நேற்று ரோட் டைட்டா இருந்தது. அதனால டேம்ல இருந்து எவ்வளோ தண்ணி வெளிவந்ததோ அப்புறம் அந்த நதி இந்த குளத்திலேயே தங்கிடுச்சு. பெரிய பிரச்சனை ஏற்படல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் ஏற்படல. அட, பாதிப்பு ஒன்றும் உங்களுக்கு ஏற்படலமா? ஆனா என்னுடைய பயிர்கள் நாசமா போயிடுச்சு இல்லையா? இந்த தண்ணீரை நம்மளால பயன்படுத்த கூட முடியாது. அப்பதான் பிரிட்ஜியோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. அப்பா, நாம இந்த தண்ணியை தான் பயன்படுத்த முடியாது. ஆனா இதுல நாம நீந்தலாம் இல்லையா? அட ஆமா, நாம யோசிச்ச மாதிரியே ஒரு ஸ்விம்மிங் பூல். ஆமா, அதேதான். வெயிலும் செம்மையா அடிக்குது. இது ஒன்றும் மோசமான பிளான் கிடையாது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சரின்னு தலையை அசைச்சாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த செவப்பு குளத்துக்கிட்ட வந்துட்டாங்க. தண்ணிக்கு மேல தர்பூசணி தூள் மிதந்துகிட்டே இருக்கு. பிரிட்ஜு, லக்கன் அப்புறம் விபீஷன் சேர்ந்து குளத்துக்குள்ள இருந்த தர்பூசணி தோல் எல்லாத்தையும் எடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குளமே சுத்தமாயிடுச்சு. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த குளத்துக்குள்ள இறங்கினாங்க. அந்த சில்லுங்கிற தண்ணியில குளிச்சதுனால எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கிடைச்சது. சிகப்பு நேரத்துல நிறைஞ்சிருக்கிற அந்த சில்லுங்கிற தண்ணி எல்லாருக்கும் நிம்மதியை கொடுத்தது. ஜனங்க நீச்சல் அடிக்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு இந்த நொடியை அவங்க என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சது. அப்புறம் சாயந்தரம் விபீஷன் தன்னுடைய வயல்ல நடந்துட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய பார்வை தர்பூஸ் குளத்து மேல பட்டுச்சு. அங்க கிராமத்து ஜனங்க தண்ணியில இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் அவரோட மனசுல புதுசா ஒரு யோசனை தோன்றுச்சு. அவர் நினைச்சாரு இத வச்சு ஏதாவது செய்யலான்னு. இவங்க எல்லாரும் என் வயல்ல விளைஞ்ச தர்பூசணி குளத்துல எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என் தர்பூசணி விலை போகல. நான் ஏன் இதை வச்சு ஏதாவது பண்ணக்கூடாது? விபீஷன் தனக்கு தானே சரின்னு தலையை அசைச்சுக்கிட்டாரு. அப்புறம் முன்னாடி நடந்து போனாரு. மறுநாள் கிராமத்து ஜனங்க மறுபடியும் அந்த குளத்துக்கிட்ட வந்தாங்க. அங்க போய் பார்த்தா விபீஷன் ராத்திரியோட ராத்திரியா அந்த குளத்தோட நாலாபுறமும் மூங்கில்ல வேலிய போட்டுட்டாரு. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு சேரும் டேபிளும் இருந்தது. விபீஷன் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாரு. இத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க அவங்க கிட்ட வந்தாங்க. இந்த குளம் என் நிலத்துல விளைஞ்ச தர்பூசல தயாரானது. அதனால நான் யோசிச்சுட்டேன், இனிமே இது ஃப்ரீயா கிடைக்காது. அதனால எல்லாரும் 1 மணி நேரத்துக்கு 15 ரூபாய் கொடுக்கணும். ஆனா சித்தப்பா, இந்த குளம் கிராமத்தோடதாச்சே. குளம் என்னமோ கிராமத்தோடது தான். ஆனா இதுல இருக்கிற தர்பூஸ் என்னோடதாச்சே. அப்படி இந்த பழங்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தா எனக்கு நல்ல காசு வந்திருக்கும். ஆனா இப்ப இது உடைஞ்சு போய் ஜூஸா மாறிடுச்சு. நான் என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல கண்ணா? இத கேட்டதும் ஷீத்தலும் பிரிட்ஜும் ரொம்ப சோகமாயிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சாங்க, பணத்தை கொடுத்துட்டு குளத்துக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணாங்க. கிராமத்து ஜனங்க ஒருத்தர் ஒருத்தரா பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் குளத்துக்குள்ள போனாங்க. வெயில்ல அந்த தண்ணியில இறங்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. ஆனா அவங்க கிராமத்தோட குளத்துக்கே பணம் கொடுக்கறதுங்கிறது அவங்க மனசுக்கு சரியா படல. அங்க விபீஷன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு கிராமத்து ஜனங்க கொடுத்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. மெல்ல மெல்ல அங்க வந்த ஜனங்களோட கூட்டம் குறைய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அங்க வேற யாருமே வரதில்ல. இப்ப விபீஷன் தனியால உட்காந்துக்கிட்டு அங்க மக்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அங்க வர்றதுக்கு யாருமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்கன், பிரிட்ஜு, அப்புறம் ஷீதல் மரத்தடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு விபீஷன் வந்தாரு. அட, எப்படி இருக்கிற விபீஷன்? என்ன வருமானம் எல்லாம் வந்துதா? அட போங்கண்ணே, எதுக்கு தேவையில்லாம வம்பு கிழக்குறீங்க? முதல்ல நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, இப்ப யாருமே வரது கிடையாது. உங்களுடைய செயல் மொத்தமும் பேராசையா மாறிடுச்சு. அப்புறம் பேராசைப்பட்டு செய்யற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமா வெற்றி அடையாது. ஆனா இதுல என்ன இருக்கு பேராசைக்கு? என்னுடைய தர்பூசணியான விலையை மட்டும்தானே நான் வசூல் பண்ணேன். சித்தப்பா, வெயில்னால நிறைய பேருக்கு கிராமத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் இது கிடையாது. அவங்க இதை வாய்ப்பா மாத்திக்கிட்டு உங்களுடைய லாபத்தை யோசிக்கிறதுக்கு உங்க வயல்ல இருந்து அந்த தர்பூஸ் போயிடுச்சு. இது தற்செயலா நடந்த விஷயம். நீங்க உங்க பெரிய மனசோட எல்லாருக்கூடவும் இதை பகிர்ந்துருக்கணும். நீ சொல்றதும் சரிதான் நினைக்கிறேன். நான் இப்படி செஞ்சு கிராமத்து மக்களுக்கு தப்பு பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய தவறை நான் எப்படி திருத்திக்கிறது? வர்ற வாரத்துல நம்ம ஊர்ல பொருட்காட்சி நடக்க போகுது. அந்த பொருட்காட்சியை ஏன் நீங்களே ஏற்பாடு பண்ணக்கூடாது? அடேங்கப்பா, இது உண்மையிலேயே நல்ல யோசனை. குளத்துக்காக எவ்வளவு பணத்தை நான் வாடகையா வாங்கினோ அந்த பணத்தை வச்சு நான் இந்த பொருட்காட்சியை ஏற்பாடு பண்றேன். அப்போ சரி, நாங்களும் உங்களுக்காக இதுல உதவி செய்யறோம். எல்லாரும் சரின்னு தலையை அசைச்சாங்க. மேல வானத்துல சூரியன் சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நாள்ல குளத்துக்கு பக்கத்துல ஒரு பொருட்காட்சி நடத்தினாங்க. நாலாபுறமும் கலர் கலரா அலங்கரிச்சிருந்தாங்க. குளத்துக்கு பக்கத்துல நிறைய கடைகள், அப்புறம் உணவுக்கான நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த பொருட்காட்சியை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மக்கள் அந்த ஸ்டால் பக்கத்துல சுத்திட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே அந்த குளத்துக்கிட்ட போறதுக்கு முயற்சியே பண்ணல. அப்பதான் விபீஷன் வந்தாரு. முன்னாடி வந்து எல்லாரும் முன்னாடியும் நின்னாரு. என்னுடைய அன்பு கிராமத்து ஜனங்களே, எல்லாரும் அவர் பேசுறத கேக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் குழப்பத்தோட முன்னாடி வந்து அவர் பேசுறத கேக்குறாங்க. கிராமத்து ஜனங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஆசைப்பட்டு கிராமத்து ஜனங்க கிட்ட தேவையில்லாம பணத்தை சம்பாதிச்சேன். நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இந்த குளம், அப்புறம் இந்த தண்ணி, இது எல்லாமே நம்ம கிராமத்துக்கு சொந்தம். இதை எல்லாத்தையும் நாம பகிர்ந்து வச்சுக்கலாம். அதனால இதுக்கு நான் இதை அறிவிக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு முன்னாடி மாதிரியே இந்த குளம் உங்க எல்லாருக்குமே இலவசமா இருக்கும். அப்புறம் இதுல இனிமே வர்றதுக்கு நீங்க யாரும் இனிமே எந்த பணமும் கொடுக்க வேண்டாம். கிராமத்து ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பத்தி பேசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரிட்ஜும் ஷீதலும் முன்னாடி வந்து நின்னாங்க. அப்படின்னா சித்தப்பா, அப்ப மறுபடியும் பணம் கட்டு, சந்தோஷம் ஆரம்பமா? ஆமா, கண்டிப்பா. அப்புறம் எனக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நகரத்துல இருந்து போன் வந்தது. கிராமத்துல டேம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா, அப்புறம் நாளை மறுநாள்ல இருந்து தண்ணி பிரச்சனையுமே தீர்ந்துடுமா. என்ன நிஜமாவோ? ஆமா. எல்லாரும் ஆன்னு தலையை அசைச்சாங்க. மெல்ல மெல்ல மக்கள் மறுபடியும் அந்த மாய தர்பூஸ் குளத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. கிராமத்து ஜனங்க சில்லுன்ற தண்ணில இறங்குனாங்க. அப்புறம் வெயில்ல இருந்து நிம்மதியை உணர்ந்தாங்க. மறுபடியும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவங்க நேரத்தை கடத்தினாங்க. அங்க லக்கன் வேலையாட்களோட சேர்ந்து டேமை சரி பண்றதுல இறங்கிட்டாரு. சில சமயத்துக்கு அப்புறம் அந்த டேமும் சரியாயிடுச்சு. தண்ணீர் மறுபடியும் ஒழுங்கான முறையில கொட்ட ஆரம்பிச்சது. இதோட கிராமத்துல சந்தோஷமும் திரும்பி வர ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லாரும் மறுபடியும் ரொம்ப நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தான் இந்த கதையும் முடிவடையுது.